சரளா, ஏமா அழுகுற? என்னங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷன் போன இடத்துல என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்கங்க. உன்ன என்னமா பேசுனாங்க? நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அசிங்கமா பேசிட்டாங்க. இனிமேட்டு என்ன எந்த ஃபங்க்ஷனுக்கும் அனுப்பாதீங்க. இதுதான் விஷயமா? இங்க பாரு, நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்ட்டு எதுக்கு கஷ்டப்படுற? எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. சொல்றதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்படுறது நான் தானேங்க, நீங்க இல்ல. வாப்பா, தைரியமா வா. சரளா, என்னங்க, யார் இந்த பையன்? இனிமேட்டு இவன் தாம்மா நம்ம பையன். நான் இவனை அடாப்ட் பண்ணிருக்கேன். என்னது, அடாப்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, யார்கிட்ட இந்த முடிவு எடுத்தீங்க? யார சரளா கேட்கணும்? நீ எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருக்க. இனி உனக்கு எங்கேயுமே அவமானம் கிடையாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான். இங்க பாருங்க, இவெல்லாம் என் பையன் கிடையாது. நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு யாராலும் கூட்டு வருவீங்களா? ஒழுங்குமுறைதான், அவனை எங்க கூட்டு வந்தீங்களோ அங்கேயே போய் விட்டுருங்க. என்ன சரளா இந்த மாதிரி பேசுற? இவன் நம்ம பையன், இனி இவன் நம்மளோட தான் இருப்பான். அம்மா பாச்சிட்டாமா. ஏய், யார உனக்கு அம்மா? என்ன அம்மான்னு கூப்பிடக்கூடாது, சரியா? ஆன்டின்னு சொல்லு. ஏன் அழுகுற? என்னாச்சு? அம்மா சிப்ஸ் தரலையா? சரளா, குழந்தைக்கு ஒரு சிப்ஸ் தந்தா என்ன? என்ன? அவனே எனக்கு குழந்தை கிடையாது. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பேசாதீங்க. நீ கவலைப்படாதப்பா, அப்பா உனக்கு வாங்கி தரேன். இங்க உட்காந்துக்கப்பா. இங்க உட்காந்து அமைதியா விளையாடணும். இந்த பேட்மேன், சரியா? அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன். டாடா. ஏய், இங்க பார், நானும் கடைக்கு போயிட்டு வரேன். நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ எங்கன்னா போயிடு. என் கண்ணு முன்னாடி நீ இருந்த அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது, சரியா? ம். வீட்டுக்கு போகணும் பாபா. போகாதப்பா, நில்லு. இனிமேல் நீ என்ன ஆன்டிக்கு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடணும், சரியா? சாரி மேடம், ஏதோ வீடு மாதிரி வந்துட்டேன். என்னங்க, இது நம்ம வீடு தாங்க, வாங்க. என்ன சரளா, நீயா? திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? என்னங்க, நான் இவன்கிட்ட அன்பு கட்டாம ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க. ஆனா எனக்கு ஆபத்துன்னு வரும்போது அவன் தாங்க ஓடி வந்து என்ன காப்பாத்துனா. இனிமே இவன் தாங்க என் மக. ஏதோ அந்த குழந்தையோட அன்பை புரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதும். அண்ணே, இங்க பாருங்க, மார்க்கெட்ல புதுசா பிஸ்கெட் வந்து இருந்துச்சு. அத பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். புது பிஸ்கெட்டா? ஐயோ, பார்த்தாலே ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கே. எங்க அந்த பிஸ்கெட் கொடு, நான் சாப்பிடுறேன். நான் தர மாட்டேன், இது என்னோடது. நான் என்னோட பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு வாங்குற பிஸ்கெட். என்ன கொடுக்க மாட்டியா? ஒழுங்கா கொடு. பெரிய ஆள் பாரு, பிஸ்கெட்டுக்கு தர மாட்டியா? பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை நான் ஃபுல்லா சாப்பிட போறேன். அம்மா, இங்க பாருங்க, அண்ணன் என்னோட பிஸ்கெட் பாக்கெட்டை புடுங்கிட்டான். என்னோட எல்லா பிஸ்கெட்டையும் அவன் மட்டுமே சாப்பிட போறானா? மோனிகா, இப்ப எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? இந்தா உன்னோட பிஸ்கெட் நீ வச்சுக்கோ. அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடாத, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். மோனிகா, இங்க பாரு, என்னோட புது கிளி. உன்னுடைய புது கிளியா? இது ரொம்ப அழகா இருக்கு. ஏய், இது சாதாரண கிளி இல்ல, இது நல்லா பேசும். இப்ப பாக்குறியா? கிக்கி, மோனிகா சொல்லு, மோனிகா சொல்லு. வாவ், சூப்பர் சரளா, செம்மையா பேசுது. நானும் ஒரு புது டாய் வாங்கிட்டேன், வா உனக்கு காட்டுறேன். இரு மோனிகா, இந்த கிளி இங்க வச்சுட்டு வரேன்.
கிக்கி இங்க பத்திரமா இருக்கணும் சரியா? சரி வா போலாம். இந்த மோனிகா பொண்ணை சும்மாவே விடக்கூடாது. எனக்கு ஒரு பிஸ்கட் கூட தராம அம்மாட்ட மாட்டி விட போச்சு பாரு. என்னது இது கிளி? எங்க இருந்து வந்திருக்கும் இந்த கிளி? இந்த மோனிகா பொண்ணு இருக்கிறால ஒரு மிருகத்தை விடுறது இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு நாய் கூட்டினு வந்தா, இப்போ கிளியா? கூப்பிட்டு பாப்போம். ஏய் வா 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 வா. ஐயோ மோனிகா, என் கிளிய காணோம். நான் இங்க தானே வச்சுட்டு போனேன். ஐயோ இது சரளாவோட கிளியா? நான் தான் பறக்க விட்டான்னு தெரிஞ்சதுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாளே. இப்போ என்ன பண்றது என்ன பண்றது? ஆமா சரளா, நீ இங்க தானே வச்சுட்டு போன. அண்ணா இங்க இருந்த கிளிய பாத்தியா? இல்ல இல்ல, நான் எதையும் பார்க்கல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடுறான்? சரி வா சரளா, இங்கதான் எங்கேயாவது கிளி சுத்திட்டு இருக்கோம், போய் தேடலாம் வா. வெளியே போய் பார்ப்போம். கிளி எங்கேயாவது அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், போய் புடிச்சிட்டு வந்துடலாம். என்னது இது? எங்கேயுமே கிளியே கண்ணில் படலையே. ஐயோ என்ன பண்றது தெரியல. அங்க ஒரு காக்கா பறந்துட்டு இருக்கு. பேசாம இந்த காக்காவை புடிச்சிட்டு போய் கிளின்னு சொல்லிடலாம். ஏ காக்கா இங்க வா வா. எங்க மோனிகா? மோனிகா சொல்லு. காக்கா கிடையாது, மோனிகா மோனிகா. சரி வா வீட்டுக்கு போலாம். சரளா இங்க பாரு உன்னுடைய கிளி. என்னது என்னோட கிளியா? ஏ பிரபு, என் கிளி பச்சையா அழகா இருக்கும், நீ எடுத்துட்டு வந்து கருப்பா அசிங்கமா இருக்கு. சரளா இது வெளியே சுத்திட்டு வந்துச்சுல, அதனாலதான் கருப்பா இருக்கு. இதை நீ வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டேன், திருப்பி பழையபடி அழகாயிடும். அண்ணா எனக்கு நல்லா தெரியும், இது ஒண்ணு கிளி கிடையாது, காக்கா. ஹேய் வாய் மூடு. உன்னை விட பெரியவனா, எனக்கு தெரியாதா இது காக்காவா கிளியான்ட்டு? இது கிளிதான். ஏ பிரபு, எங்களா ஏமாத்துறியா? இது கிளி இல்ல காக்கா. சரி மோனிகா, நான் என் வீட்டுக்கு போறேன். அப்படி கிளி பாத்தேன்னா எனக்கு சொல்லு சரியா? சரி சரளா. சரளா நில்லு நில்லு, எங்க போற? ஐயோ சரளா என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாலே. ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதானா? அப்பா வீட்டு வேலைலாம் செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கலாம். அண்ணா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா மோனிகா, சரி நம்ம கேக் சாப்பிடலாமா? வேணா வேணா. சரி நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கேக் எடுத்துட்டு வரேன், நீ போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா. என்ன இருக்கு தட்டு? அங்க இருக்கு. ஐயோ இது வேற எட்ட மாட்டேங்குது. இப்ப எண்ணத்தை போட்டு உருட்டுது. ஐயோ சத்தத்தை கேட்ட அம்மா வேற எழுந்துப்பாங்களே. அங்க என்ன சத்தம்? மோனிகா அம்மா எழுந்துட்டாங்க போல இருக்கு. போ, உன்னை போட்டு பயங்கரமா அடிக்க போறாங்க. ஐயோ அண்ணன், இப்ப என்னன்னா பண்றது? என்னை எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துன. சரி சரி நான் காப்பாத்துறேன், கவலைப்படாத. ஏய் மோனிகா, அம்மா கிட்ட நல்லா அடி வாங்கு. எவ்வளவு நாள் என்ன நீ டார்ச்சர் பண்ணிருப்ப. சரி சரி வா வா வா. பசங்களா கொஞ்ச நேரம் தூங்க விடுறீங்களா? இப்ப யாரு பாத்திரத்தை போட்டு உடைச்சது? அம்மா மோனிகா தான் கிச்சன்ல பாத்திரத்தை போட்டு உடைச்சா. அண்ணே என்னடா நீ தான தட்டு எடுத்துட்டு வர சொன்ன? நீ தானே கேக்கு சாப்பிடணும்னு. கேக்கு சாப்பிடணும்ட்டு இப்ப என்ன மாட்டி விடலான்னு பாக்குறியா? ஏமா எல்லாம் பண்ணது மோனிகா தான். வீட்டுல ஏதோ உருப்படியா வேலை செய்யறது கிடையாது, ஆனா தேவையில்லாத வேலை தான் ரெண்டு பேரும் செய்றீங்க. போங்க ஒழுங்கா போய் படிங்க. வாண போய் படிக்கலாம். என் பென்சில் எங்க என்ன தெரியலையே. மோனிகா உன் பென்சில் கொஞ்சம் கூட. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என் பென்சிலை உடைச்சு போட்டுருவ. ஏய் உடைக்க மாட்டேன், குடு. அதெல்லாம் முடியாது போ. ஏய் குடுன்றல. சரி குடுக்குறேன், பத்திரமா வச்சுக்கணும். இந்தா. சரி நம்ம கொஞ்ச நேரம் குறுக்குறே சாப்பிடுவோம். மோனிகா, ஐயோ அம்மா வராங்க. 1 2 3 4 5 6. இங்க பாரு பசங்களா, நான் மறுபடியும் தூங்க போறேன். இந்த மாதிரி கத்திட்டு இருக்காதீங்க. இது வீடா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா எனக்கு தெரியல. இப்ப யாரா வந்து இருக்குது? அம்மா நான் போய் பாக்குறேம்மா.
அம்மா ஆன்ட்டி வந்திருக்காங்க. ஆன்ட்டி வரலம்மா, பையனை விட்டு போலான்னு வந்தம்மா. மார்க்கெட் வரைக்கும் போற வேலை இருக்கு, கொஞ்சம் பையனை பாத்துக்கம்மா. அதுக்கு என்னம்மா, தாராளமா விட்டு போ. குட்டி பையா, வா 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 வா. அப்பா, உனக்கு நான் ஐஸ்கிரீம் கேக்கு எல்லாம் தரேன். மோனிகா மறுபடி குட்டி பையன் வந்துட்டானா? இன்னைக்கு நம்ம கேக் சாப்பிட்ட மாதிரி தான். ஆமாண்ணே, தினமும் இந்த மாதிரி நம்ம கேக் ஏதாவது சாப்பிடும் போதெல்லாம் வந்துடுறானே, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுறான். என்னங்க, கேக் சாப்பிடுங்க. சரி, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் வரேன். ஹாய் மோனிகா, இங்க பாரு, இந்த பாதி நீ எடுத்துக்கோ, இந்த பாதி நான் எடுத்துக்கிறேன். சரிண்ணா. உனக்கா? சரி, இந்தா, இதுல பாதி நீ எடுத்துக்கோ, இதுல பாதி மோனிகா எடுத்துக்கிட்டோம், இதை நான் எடுத்துக்கிறேன். சரியா? அது சின்ன பீஸா இருக்கா? சரி, அப்ப உனக்கு வேணாம், விட்டுரு, நானே அதை சேர்த்து சாப்பிட்டுறேன். அழாத அழாத, அம்மா வந்துட போறாங்க. அழாத அழாத. ஐயோ, இப்ப எதுக்கு குட்டி பையன் அழுறான்? அம்மா, அண்ணன் குட்டி பையனுக்கு கேக் கொஞ்சம் கூட தராம அவனே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாமா, அதனாலதான் குட்டி பையன் அழுகுறான். சோம்பேறி பையலே, உனக்கு இதே வேலையா போச்சு உன்ன. அம்மா மாடிக்க. கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு ஸ்டேஷனரி வாங்கிட்டு வந்துடுறமா, என் ஃப்ரெண்டு வந்தா உட்கார வைங்க. சரிம்மா, நீ போயிட்டு வா. டே பெரியவனே, உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வருவாங்களா, அவங்கள வந்தா உட்கார வை. நான் உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சிட்டு வரேன். சரிம்மா. காலிங் பெல் அடிக்குது. மோனிகா ஃப்ரெண்டு வந்துட்டா போல இருக்கு. நீ என் தங்கச்சி ஃப்ரெண்டா? காலிங் பெல் அடிச்சுட்டு யாருப்பா வந்திருக்கிறது? அம்மா, தங்கச்சி ஃப்ரெண்டு வந்திருக்காமா. சரி சரி, அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வை. சரிம்மா. சரி, வா, உள்ள வந்து உட்காரு. சோஃபால உட்காரு. சரி, இங்கே உட்கார்ந்துட்டு இரு, நான் உனக்கு சாப்பிடறதுக்கு கொய்யா பழம் எடுத்துட்டு வரேன். இந்தா, கொய்யா பழம் சாப்பிடுறியா? யாரு அது? யார கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருக்க? அம்மா, இது தங்கச்சி ஃப்ரெண்டுமா. டே பெரியவனே, இது உன் தங்கச்சி ஃப்ரெண்ட் இல்லடா, ஜோம்பிஸ் தான் இது. இத முதல்ல வெளியே தட்டு, எனக்கு ஜோம்பினாலே பயமா இருக்குடா. அம்மா, சும்மா ஜோம்பிஸ்க்கு பயப்படாதீங்கம்மா, இது ஒண்ணும் ஜோம்பி கிடையாதுமா, இது உண்மையிலேயே தங்கச்சி ஃப்ரெண்டு தான். அம்மா, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரலையாமா, நாளைக்கு வரலாம். நீங்க ஏதோ இன்னைக்கு அவளுக்கு செய்யாதீங்க, சரிங்களா? அம்மா, யாருமே இது வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க? மோனிகா, என்ன உன் ஃப்ரெண்ட பார்த்துட்டு யாருன்னு என்கிட்ட கேக்குற? ஏய், உங்க அண்ணன் தான் சொன்னா உன்னோட ஃப்ரெண்டுன்னு, நீ வந்து யாருன்னு கேக்குற? அம்மா, இது யாருன்னு எனக்கு தெரியாதுமா. நிறுத்துங்க, நீங்க அப்புறமா பேசிக்கங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய், எனக்கு கொய்யாக்கா குடுக்கற சொன்னியே, குடு. அஸ்கு புஸ்கு, கொயக்காய் கேக்குதா உனக்கு? உனக்கு கொயக்காய் எல்லாம் இல்ல, இத நான் சாப்பிட போறேன். கொய்யாக்காவா குடுக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உன் ரத்தத்தை குடிக்க போறேன். ஜோம்பி, என் உடம்புல ரத்தமே இல்லையே, நீ எப்படி குடிப்ப? பேசாம என் தங்கச்சி ரத்தத்தை குடி, அவதான் குண்டு பூசணி மாதிரி இருக்கிறா. ஜோம்பி, எங்க அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் லட்டு லட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால என்னோட பிளட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அப்படி நீ என் பிளட் குடிச்சினா உனக்கு சுகர் வந்துடும், அப்புறம் கண்ணு தெரியாம போயிடும், நடக்கவே முடியாதுனால. அதனால என் பிளட் எல்லாம் குடிக்காத, சரியா? ரெண்டு பேரை நிறுத்துங்க, உங்க ரெண்டு பேர் ரத்தத்தையும் நான் இப்ப குடிக்க போறேன். அம்மா, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஆமாமா, காப்பாத்துமா. பசங்களா, நான் யாருன்னு வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அம்மா, இதுதான் ஜோம்பி? அம்மா, நீங்க ஜோம்பியா? நானும் ஜோம்பி தான்மா. அம்மா, I do zombie.
ஐயோ என் குடும்பமே ஜோம்பிஸ் ஃபேமிலியா இங்க இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஓடு.